இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நான் பேச போற புத்தகம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. பொதுவா நான் வந்து இந்த சேனல்ல வந்து ப பேசுற புத்தகம் எல்லாமே வந்து மோஸ்ட்லி அம் தமிழ் நாவல் இல்லாட்டி இங்கிலீஷ் அ அ நாவல்ஸ் இத பத்தி தான் நம்ம இதுவரைக்கும் பேசியிருக்கோம். இப்போ வந்து நான் சொல்ற இந்த புத்தகம் வந்து தமிழ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவா நான் பார்க்குறேன். இது வந்து இது எழுதியவர் வந்து பரமசிவன். இவர் வந்து மிக முக்கியமான ஒரு ஒரு மனிதர். தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு மனிதராக நான் கருதுகிறேன். பரமசிவன் வந்து ஒரு மானுடவியலாளர். அதாவது ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவர் வந்து தமிழர்களுடைய வாழ்வியல் முறை, தமிழர்களுடைய வழிபாட்டு முறை இதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ணி எழுதிய கட்டுரை தான் இந்த இந்த அறியப்படாத தமிழகம். இதில வந்து தமிழர்கள் சங்க காலம் தொடங்கிய தமிழர்கள் எப்படி அவங்க வாழ்வியல் இருந்தது, அவங்களுடைய வழிபாட்டு முறை, தைப்பூசம் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது, தீபாவளிக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம், அப்புறம் வந்து இப்போ ஜைனர்களும் அப்புறம் வந்து பௌத்தர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னவா இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கோவிலில் போய் முடி காணிக்கை செலுத்துறங்கிற இந்த பழக்கமே வந்து பௌத்தர்கள்கிட்ட இருந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து இந்த புக்கில் படித்தேன். அதை தவிர வந்து விளையாட்டுன்னு பார்க்கும்பொழுது பல்லாங்குழி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வந்து இப்போல்லாம் வந்து யார் விளையாடுறாங்கன்னே தெரியல. பட் அந்த காலத்திலே நானே என் பாட்டிலாம் ரொம்ப நாள் விளையாடிருக்கோம். ஸோ இந்த பல்லாங்குழியின் விளையாட்டுடைய சிறப்பை பற்றி எல்லாமே இதில் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கை வந்து ரொம்ப சின்ன புக்கு தான். பட் சொல்ல வந்த விஷயம் வந்து ரொம்ப சிறப்பானது. ஸோ இந்த புக்கை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிங்க. உங்களுக்கு டெஃபினெட்லி இது வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். டேக் கேர். பாய்.